சின்ன குழந்தையை யாராச்சும் ரேப் பண்ணி கொலை பண்ணா இந்த கேஸ முன்னுதாரணமா காட்டி விடுதலை ஆகிடலாம் போல எவிடன்ஸ் இல்லன்னு 2017 போரூர்ல 6 வயசு குழந்தை ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்தது. பெத்தவங்க எங்க தேடியுமே கிடைக்கல. அதே பிளாட்ல தங்கி இருந்த தஷ்வந்த போலீஸ் விசாரிக்கும் போது அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பலாத்காரம் செஞ்சு கொலை பண்ணி அந்த பிஞ்சு சடலத்தை எரிச்சிருக்கிறான். அவனை தூக்கி ஜெயில போட்டு குண்டாஸ் போட்டா ஹைகோர்ட் அதை ரத்து பண்ணி ஜாமீன் கொடுத்திருக்காங்க. வெளியில வந்து செலவுக்கு பணம் தரலன்னு அவங்க அம்மாவையே சுத்தியால அடிச்சு கொன்னு போட்டுட்டு அவங்க அம்மா கழுத்துல இருந்த சங்கிலிய, அதாவது தங்க சங்கிலிய அறுத்துக்கிட்டு மும்பைக்கு ஓடி இருக்கிறான். அவனை பிடிச்சிட்டு வந்து ஜெயில போட்டு குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்ண வழக்க மீண்டும் விசாரிச்சு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனையை 2018 கொடுத்திருக்கு. அதே தண்டனையை ஹைகோர்ட்டும் கொடுத்திருக்கு. நமக்கு தான் தப்பிக்கிறதுக்கு மேல்முறையீடு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா எவிடன்ஸ் இல்ல, எமோஷனலுக்கும் மக்களுடைய உணர்ச்சிக்கும் கட்டுப்பட்டு நீதி வழங்க முடியாது. நீதிமன்றம் எந்த ஒரு வழக்கையும் சட்டப்படி தீர விசாரிக்கும்னு தஷ்வந்த ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2017 இருந்து 2025 வரைக்கும் 8 வருஷமா இந்த வழக்குல காவல்துறையும் நீதித்துறையும் தஷ்வந்த் குற்றவாளி இல்ல நிரபராதி தான் நிரூபிச்சிருக்கே தவிர அந்த குழந்தைய கற்பழிச்சு கொன்னவன் யாரு, தஷ்வந்தோடைய அம்மாவை கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிக்கல. கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கா இல்ல குற்றவாளின்னு சொன்ன ஒருத்தனை காலம் தாழ்த்தி நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கா? இங்க கீழ்நிலை நீதிமன்றத்துக்கு ஒரு சட்டம்னோ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு தனித்தனி சட்டம்னு ஒன்னு இருக்கா என்ன? சட்டம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கீழ்நிலை நீதிமன்றத்துல குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட ஒருத்தன் உச்ச நீதிமன்றத்துல நிரபராதின்னு விடுதலை ஆகிறானே, அது எப்படி? இங்க நீதியை சட்டத்தின் அடிப்படையில கொடுக்கறாங்களா இல்ல அந்த நீதிமன்றத்தின் நீதிபதியினுடைய தனிப்பட்ட எண்ணத்தின் அடிப்படையில கொடுக்கறாங்களா இல்ல மேல்முறையீட்டின் மூலமா ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட் போறதுக்குள்ள கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண வாய்ப்பு கொடுக்கறாங்களா? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்லுவீங்க. கற்பழிச்சு கொலை செய்யப்பட்ட குழந்தை சீஃப் மினிஸ்டரோட குழந்தையாவோ இல்ல பிரைம் மினிஸ்டரோட குழந்தையாவோ இல்ல சுப்ரீம் பவர் இருக்கிற அரசியல்வாதியோட குழந்தையாவோ வேணாங்க, இந்த நீதியை கொடுத்த நீதிபதியோட குழந்தையா இருந்தா 8 வருஷமா இடுக்கடிச்சு குற்றவாளின்னு சொன்ன ஒருத்தனை நிரபராதின்னு சொல்லி இருப்பீங்களா? இல்ல இவன் நிரபராதியாவே இருந்தாலும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காம இருந்திருப்பீங்களா? ஆனா ஒண்ணுங்க, சட்டம் ஒரு இருட்டறைன்னு சொல்லுவாங்க, அது ஏழைக்கு மட்டும்தான். இங்க எங்களுக்கான நீதியை நாங்க தான் போராடி வாங்கணும். சட்டத்தின் மூலம் மனிதனால் கொடுக்கப்பட்ட நீதியில் இருந்து வேணும்னாலும் அந்த குற்றவாளி தப்பிச்சிருக்கலாம். ஆனா மனசாட்சி என்னும் இறைவனால் சத்தியமா இவன் தண்டிக்கப்படுவான்.